வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 2 தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் 24-25க்கான ப்ராப்ளம். எஸ், இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். மிஸ்டர் பிரேம் left India for the first time on 17/12/2023 and returned back to India on 5/2/2024. Identify his residential status for the assessment year 24-25. பார்த்தீங்கன்னா பிரேம்ன்றவர் ஃபஸ்ட்டு டைம் இந்தியா விட்டு எப்போ போயிருக்காருன்னா 17/12/23 போயிருக்காரு. அண்ட் எப்போ ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னா 5/2/2024 ரிட்டர்ன் ஆகிட்டுருக்காரு. எஸ், இவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளை அசர்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நமக்கு பேசிக் கண்டிஷன் என்னன்னு தெரியும் இல்லையா? 182 days இருக்கணும் ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில். இங்கே ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ன்றது என்னன்னு தெரியும் இல்லையா? அசஸ்மெண்ட் இயர் 24-25னா ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா 1/4/2023, 31/3/2024. ஓகே, இப்போ அந்த பீரியடில் எவ்வளோ டேஸ் இவர் ஸ்டே பண்ணியிருக்காருன்றதை பார்க்கலாம். அதை வச்சு தான் இவர் ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும். எஸ், பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் 182 days இந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர். ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர் எழுதியாச்சு. 1/4/2023, 31/3/2024. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த பீரியடில் எவ்வளோ நாள் இந்தியாவில் இருந்திருக்காருன்னா இப்போ வந்து 17/12/23 தான் அவர் போயிருக்காரு. அப்போ இந்த 1/4/23லேருந்து 17/12/23 வரைக்கும் இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. திரும்ப பார்த்தீங்கன்னா 5/2/24 வந்துட்டார். அப்போ 5/2/24லேருந்து 31/3/2024 வரைக்கும் இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. ஓகே, இப்போ பாருங்கள். எஸ், போட்டிருக்கும் பாருங்கள். 1/4/2023லேருந்து இந்த போனார் இல்லையா இந்த டேட் வரைக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டார் இல்லையா அந்த டேட்லேருந்து இயர் எண்டிங் வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4th month, அதாவது ஏப்ரல் மந்த் 30 நாளும் இருந்திருக்காரு, மே மந்த் 31 நாள் இருந்திருக்காரு, ஜூன் வந்து 30 நாள் இருந்திருக்காரு, ஜூலையில் 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபரும் 31, நவம்பரில் 30, டிசம்பரில் பாருங்கள் 17ஆம் தேதி அவர் கிளம்பிட்டார். அப்போ 17ஆவது நாள் வரைக்கும் இங்கே தான் இருந்திருக்காரு. ஓகே, 17ஆம் தேதி தான் கிளம்புறாருன்னா அந்த நாளும் சேர்த்துக்கணும். இந்தியாவிலேருந்து தானே கிளம்புறாரு, அப்போ இந்தியாவில் இருந்திருக்காருன்னு தான் அர்த்தம். ஓகே, அப்புறம் திரும்ப எப்போ வந்திருக்காருன்னா 5/2, அதாவது 5th February வந்துட்டார். அப்போ ஜான்வரி மாதம் ஒரு நாள் கூட அவர் இந்தியாவில் இல்லை. ஸோ 0 போட்டாச்சு. ஆனால் 5th February வந்துட்டார் இல்லையா? அப்போ ஃபெப்ரவரியில் எத்தனை நாளில் அவர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் வந்து 29 days. இது லீப் இயர் 2024ன்றது லீப் இயர். அதனால் 29 நாளில் 4 நாள் தான் இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டார். ஏன்னா 5/2/24 அவர் இந்தியா வந்துட்டார். ஸோ 4 நாளில் கழிச்சிட்டோன்னா பேலன்ஸ் 25 days அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மார்ச்சில் வந்து ஃபுல்லாக 31 நாளும் இருந்திருக்காரு. அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எத்தனை டேஸ் வருதுன்னு பார்க்கலாம். 317 days வருது. அப்போ இவர் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. அப்போ இவர் ரெசிடெண்ட். அதாவது ஒரு பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாவே போதும், அவங்க ரெசிடெண்ட்ன்றது டிசைட் ஆகிடும். அடுத்து அவர் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இல்லையா அப்படின்றது நம்ம அடிஷ்னல் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதை பொறுத்து தான். ஓகேவா? ஒரு அடிஷ்னல் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணாலோ இல்லை ஒன்றுமே பண்ணலனாலும் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக ஆகிடுவார். 2 அடிஷ்னல் கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் அவர் என்ன ஆவார்? ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக ஆவார். எஸ், இப்போ நம்ம அடிஷ்னல் கண்டிஷன் பார்க்கலாமா? இப்போ நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷன் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 2த்தில் ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாவே போதும் அவர் ரெசிடெண்ட்ன்றதுக்காக. இப்போ இது ஃபஸ்ட்டே பண்ணிட்டதுனால நம்ம செகண்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் நான் செகண்ட் பேசிக் கண்டிஷனும் போட்டு காமிச்சிருப்பேன். ரீசன் என்னென்னா அது எப்படி பார்க்குறதுன்றதை உங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை போட்டேன். ஓகே, எஸ், இப்போ ஃபஸ்ட்டு அடிஷ்னல் கண்டிஷன் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இவர் இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. அடிஷ்னல் கண்டிஷன் பாருங்கள். must be a resident of India for 2 years out of 10 previous year preceding the relevant previous year. relevant previous yearன்றது எப்போது? 23-24. அதுக்கு முன்னாடி 10 வருஷம், ஏதாவது 2 வருஷத்துக்கு ரெசிடெண்ட்டாக இருந்தால் போதும். ரெசிடெண்ட்டுன்னா என்னது? 182 days இருந்தாருன்னா அவர் ரெசிடெண்ட்டு தான். அப்போ நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா அவர் இந்தியா விட்டு போனதே 17/12/23, அதாவது ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் தான் போயிருக்காரு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு டெஃபினட்டாக அவர் இந்தியாவில் தான் இருந்தார். பாருங்கள், 13லேருந்து ஆரம்பிக்குது 10 வருஷம் பீரியட் நமக்கு 23 வரைக்கும்.
ஏன்னா அவர் போனதே பாருங்கள் 17/12/23 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அப்போ 31/3/2023க்கு முன்னாடி வரைக்கும் அவர் இந்தியா விட்டு போகவே இல்லை. அப்போ 365 days ஃபுல்லாக இருந்திருக்கார். ஓகே, இது லீப் இயர்ன்றதுனால 366 days போட்டிருக்கோம். இதுவும் 366 days போட்டிருக்கோம். மற்றதெல்லாம் 365 days இருந்திருக்காரு. அப்போ 2 years இல்லை 10 years அவுட் ஆஃப் 10 yearsல 2 years அவர் ரெசிடெண்ட்டாக இருந்தால் போதும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் எல்லா நாளுமே இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. அதனால் அவர் ஃபஸ்ட்டு அடிஷ்னல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார். ஓகே, நமக்கு வந்து 2 year அவர் ரெசிடெண்ட்டாக இருந்தால் போதும், அதாவது 182 days இருந்தால் போதும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் 10 வருஷமுமே 182 daysக்கு மேலே, அதாவது 365 days முழுசாகவே இருந்திருக்காரு. ஏன்னா ஃபஸ்ட்டு டைமே அவர் 17/12/23க்கு தான் இந்தியா விட்டு போயிருக்காரு ஃபஸ்ட்டு டைம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு அடிஷ்னல் கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் பார்க்கலாமா? இதுதான் செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன். என்ன அப்படின்னா 7 years ப்ரிசீடிங் த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில் 730 days இருக்கணும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே பார்த்தோம், 10 வருஷத்துலேயே அவர் இந்தியா விட்டு போகவே இல்லை. அப்போ இந்த 7 yearsக்கும் என்ன அதே தான் கணக்கு வரப்போகுது. 10 வருஷன்றது இங்கே 7 yearsஆக எடுக்க போகிறோம். பாருங்கள், 2016-17லேருந்து எடுக்கிறோம். ஓகே, இது வந்து 7 வருஷத்துக்கும் அவர் இந்தியாவிலே தான் இருந்தார். மொத்தம் பாருங்கள் 2556 days இருந்திருக்காரு. நமக்கு தேவை என்ன அப்படின்னா வெறும் 730 days இருந்தால் போதும். இவர் ஜாஸ்தியாகவே இருந்திருக்காரு. அப்போ இவர் செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஓகேவா? அதாவது நமக்கு ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னா ஒரு பேசிக் கண்டிஷன் 2 அடிஷ்னல் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். ரெசிடெண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்னா ஒரு பேசிக் கண்டிஷன் ஒன்றோ இல்லை நன் ஆஃப் த அடிஷ்னல் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ரெசிடெண்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்னு வந்திருப்பாங்க. பேசிக் கண்டிஷனே ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா நான் ரெசிடெண்ட். இப்போ இவர் ஒரு பேசிக், நம்ம செகண்ட் பேசிக் போக வேண்டிய அவசியமே ஏற்படலை. ஓகேவா? அதனால் பேசிக் கண்டிஷனை இவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் அண்ட் 2 அடிஷ்னல் கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். அப்போ இவர் யார் அப்படின்னா ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட். ஓகேவா? ஏன்னா ஃபுல்ஃபில் பேசிக் கண்டிஷன் அண்ட் 2 அடிஷ்னல் கண்டிஷன். அதனால் இந்த அசஸ்மெண்ட் இயர், அதாவது 2024-25ல் பிரேம் இஸ் செட் டு பி அ ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட். ஓகேவா? ஈஸியாக இருந்தது இல்லையா? எஸ், உங்களுக்கு பேசிக் கண்டிஷனும் அடிஷ்னல் கண்டிஷனும் கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் வேணால் இதில் சால்வ் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து அவசியம் ஒரு 5 mark கொஷினில் எப்பொழுதுமே கேட்குறாங்க. ஓகே, அதனால் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு தான். சரியா? இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். I'll check your answer. Thank you for your patient listening.